உடனே வாங்கி பொண்ணெல்லாம் கட்டி கொடுக்குறாங்கல்ல, அவங்களாம் ஏன் அந்த கட்டி கொடுத்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா போகிறதில்ல? உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? அது கௌரவ குறைச்சல்னு ஏன் சொல்கிறாங்க? இப்போ தாங்க அதோட அர்த்தம் புரிஞ்சு. எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் வந்து ஒரு விவசாயிங்க. அவர் வந்து கஷ்டப்பட்டு கடனெல்லாம் வாங்கி அவர் பொண்ணுக்கு 20 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்தாரு. கட்டி கொடுத்து 8 மாதம் சென்று அம்மா வீட்டுக்கு வந்துருக்கு அந்த பொண்ணு. அந்த நேரத்தில் கடன்காரர் வந்து கடனை கேட்க, தான் கழுத்தில் கிடக்கிற நகை சும்மா தானே இருக்குது, இதை அடகு வச்சு கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருக்கு. அவங்க மாமனாருக்கும் வீட்டுக்காருக்கும் தெரியாமல். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க மாமியார் வீட்டுக்கு தெரிய வந்து அவங்களுக்கு சண்டையாகி திரும்ப வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கே வந்துருச்சுங்க. இதை ஏன் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா? அதாவது பொண்ணும் வீட்டுக்கு நம்ம போகிறப்ப அங்கே நடக்கிற சில விஷயங்கள் இதுகளை பார்த்து நம்மளுக்கு உதவி பண்ணுற மாதிரி நம்ம பொண்ணோட நிலைமை வந்துருச்சுன்னா அது தன்னோட பிள்ளையோடைய வாழ்க்கையை பாதிச்சிரும் அப்படின்றதுக்காக மட்டும்தாங்க கட்டி கொடுத்த வீட்டுக்கு வந்து நம்மளுடைய அம்மா அப்பா வர்றதில்ல. அது ஒரு கௌரவ குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து போயிடுறாங்கங்க. உண்மைனா